பிரம்மதேவன் யாகம் பண்ணதோட சம்பந்தம் பெற்ற திவ்ய தேசங்கள் 5. அதுலதான் நம்ம வரிசையா பார்த்தோம். ஏற்கனவே வரதராஜ பெருமாள், திருத்தண்கா, திருவெக்கா, அஷ்டபுஜகரம், திருவேளுக்கை, இந்த 5 சேர்ந்துதான் சின்ன காஞ்சிபுரம். இதாயிடுத்தா? ஒரு மாதிரி தொண்டை நாடு காஞ்சிபுரத்தை புரிஞ்சுட்டா. இப்ப நம்ம பெரிய காஞ்சிபுரத்துக்கு போறோம். பெரிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தமான க்ஷேத்திரங்கள். 1 அம்பாள் கோவில், காமாட்சி, கமலேஷ கமலேஷ சோதரி கமலாட்சி, நாராயணி நாதபிந்து கலா ஸ்வரூபிணி காத்யாயனி காமகலா பிரதர்ஷினி கல்யாண குணசாலினி அம்ப காமாட்சி. காமாட்சி, காமாட்சிக்கும் 108 திவ்யதேசத்துக்கும் என்ன சம்பந்தம்? காமாட்சி அம்பாள் கோவிலுக்குள்ள ஒரு திவ்யதேசம் இருக்கு. உள்ள அந்த உள்ள இருக்கக்கூடிய திவ்யதேசம் அது எப்படின்னு அந்த சரித்திரத்தை சொல்லிட்டு எப்படி போகணும்னு சொல்றேன். அங்க இருக்கக்கூடிய குருக்கள் கிட்ட எப்படி பர்மிஷன் கேட்கணும்னு சொல்றேன். அதையும் சேர்த்து சொல்லிவிடுறேன். இது என்னன்னா, பெருமாள் இன்னைக்கும் நீங்க அம்பாளை சேவிச்சுட்டோ பின் பக்கமா போனேன்னா அங்க ஒரு துவாரம் உண்டு. அந்த குருக்கள் கிட்ட ரொம்ப மரியாதையா போய், இங்க பெருமாள் ஒருத்தர் இருக்காரு போல இருக்கு, ஆழ்வார் பாடி இருக்கார், உள்ள வரலாமான்னு ரொம்ப மரியாதை. அதான் பெருமாள் இருக்கிற கதவை திறங்கணும், திறக்க மாட்டார். வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் தாளே திறக்க மாட்டார் அவர். அவர்கிட்ட ரொம்ப போய் வினவி பிரார்த்தித்தால் கர்ப்பகிரகம் சுவர், காமாட்சியுடைய கர்ப்பகிருஹ சுவரோடு ஒட்டி இருக்கக்கூடிய பெருமாள் சன்னதி இருக்கா, சன்னதியில இல்ல சுவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வால், அதுல ஒரு விக்கிரகம் இருக்கும். அதுதான் 108 திவ்யதேசத்துல ஒண்ணும். சுவாமி விக்கிரகத்தை மிஸ் பண்ணிடலாம். அங்க ஒரு பெருமாள் நின்று இருப்பார். பக்கத்துல அப்படியே பர்பெண்டிகுலரா ஒரு தேவி கைய வச்சு நின்று இருப்போம். அதுதான் மகாலட்சுமி, அஞ்சலி தேவின்னு பேர். அஞ்சலி ஹஸ்தத்தோட இருப்பா. இந்த பக்கம் இருக்கக்கூடிய பெருமாள் ஆதிகேசவ பெருமாள். திவ்ய தேசம், அதுதான் தேசம். திவ்ய அந்த பெருமாள். அதனால there are chances that you may miss. அந்த திவ்ய தேசத்தை ஆழ்வார் பாடியிருக்கார். ஆதிவராக பெருமாள் கேசவன்னு பேரு, அஞ்சலி வள்ளி. அங்க விமானம் உண்டு, வாமன விமானம்னு பேர். ஏன் கல்வான்னு பேர் வந்தது? கல்வனூர்னு பேர். ஆழ்வார் இதை பாடும்போது கல்வனூர் கல்வான்னு பாடியிருக்கார், திருடன்னு பாடியிருக்கார். ஏன் சுவாமி இவர் திருடன்? இதுக்கு ஒரு ஸ்தல புராணத்துல சரித்திரம் சொல்றா. அம்பாளும் சிவபெருமானும் அவர்கள் தாயக்கட்டம் விளையாடிட்டு இருக்கா. அவளுக்கு ஏதோ ஹிமாலயாஸ்ல கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு, ஹம் தோனோ கேலேங்கே அப்படின்னு கேள் பண்ணிட்டு இருக்கா, விளையாடிட்டு இருக்கா. விளையாடும் போது என்ன ஆயிடுத்து, ஏதோ நடுவுல கொஞ்சம் அவ வீட்டுல அப்பப்போ ரொம்ப ஒத்துமையா இருப்பா, 2 பேரும் சண்டையும் போட்டுப்பா. இது கிட்டத்தட்ட கலியுகம் மாதிரின்னு வச்சுக்கோ. அதனால இப்ப சிவபெருமானும் அம்பாளும் தாயக்கட்டை விளையாடிட்டு போது அம்பாள் ஏதோ ஒரு சுடுச்சொல் சொல்லிவிட்டாள் சிவபெருமானை. சிவபெருமானுக்கு கோபம் தாழவில்லை. உடனே நீ பூமியில் பிறக்க கடவுதுன்னு அம்பாளுக்கு சாபம் கொடுக்க, அம்பாளும் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தாள். அப்போது இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்த உடனேதான் இங்கேருந்துதான் மேல அடுத்த க்ஷேத்திரம் போய் மண்ணிலேயே ஒரு லிங்கம் பண்ணி அந்த சிவபெருமானை அந்த ஏகாம்பரம் ஒத்த மாமரத்துக்கு கீழே இருந்து தவம் இருந்து, இங்க மாங்காடுன்னு ஒரு க்ஷேத்திரம் உண்டு, ஊசி முனையில இருந்தா. அப்புறம் மாங்காடுல இருந்து காஞ்சிபுரம் போனா, காஞ்சிபுரத்துல அண்ணா அதாவது நாராயணன் வந்து இந்த இடத்துல சொன்னார், நீ சிவனை போய் அந்த இடத்துல போய் தியானம் பண்ணு, ஏகாம்பரத்துக்கு கீழே தியானம் பண்ணுன்னு. இப்ப என்னாச்சு, இந்த அம்பாளும் லக்ஷ்மியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ பேசிட்டு இருக்கா. அப்ப பேசும்போது பெருமாள் என்ன பண்ணிவிட்டாரா, ஒட்டு கேட்கறதுங்கிறதே ஒரு சுவையே தனி. அதனால பெருமாள் ஒட்டு கேட்டாராம். அப்போ அம்பாள் வந்து காதை கிள்ளி, அண்ணாக்கு பதிலா கல்வா, நீ வந்து திருட்டுத்தனமா நாங்க பேசுறத கேட்கறியேன்னா. உடனே ஆழ்வார் திவ்யதேசம்னு பாடிவிட்டார். அவ்வளவுதான், கல்வனூர்னு பேர். அதனால திருக்கல்வனூர்.